எந்த பைலட் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அததான் முக்கியமா நம்ம கவனிக்கணும். எந்த பைலட்டுமே அந்த சுச்சுவேஷன்ல ஒருவேளை இந்த டியூயல் ஃபெயிலியர் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா எந்த ஏர்கிராஃப்டையும் அது அது வந்து விபத்தால தான் முடியும். ஒரே வழி எப்ப முடிஞ்சிருக்காது அப்படின்னா, இந்த ஏர்ஃபீல்டு, இந்த ஏர்போர்ட் அந்த ரன்வேயை தாண்டின உடனே கம்ப்ளீட் காலி இடம், புல்வெளி, புல்தரை இது மாதிரி இருந்திருந்தால் எல்லாருமே கூட காப்பாத்திருக்கலாம். ஏன்னா அது அந்த அந்த அப்படி கிளைட் பண்ணி லேண்ட் பண்ணிடலாம். அல்லது தண்ணி இருந்தா கூட வாட்டர் டிச்னு சொல்லுவாங்க, அப்படி டிச் பண்ணலாம். அப்படி டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் பேர் இறப்பாங்க, பட் நிறைய பேர் தப்பிச்சுப்பாங்க. அந்த வாய்ப்பு இருக்குது. அல்லது லக் இருந்தா எல்லாரும் தப்பிச்சுப்பாங்க, ஹட்சன் ரிவர் மாதிரி. அல்லது ஈவன் மரங்கள் இருந்தா கூட அது ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட் லேண்டிங். ஏன்னா மரம் கொஞ்சம் ஷாக் எடுக்கும். நெருப்பு பத்தம் இல்லைன்னு சொல்ல வரல, பட் எல்லாம் துண்டு துண்டா போகும்போது அதுல வந்து அந்த ஃபெட்டாலிட்டி வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா யாரை ஒட்டி இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரைட் லைன்ல 400 அடியில நீங்க போகும்போது இப்படி திருப்பினீங்கன்னா இன்னும் டிராப் ஆகும், எனர்ஜி லூஸ் பண்ணி. சோ உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. எந்த பைலட்டா இருந்தாலும் நேரா தான் ஓட்ட முடியும். நேரா ஓட்டுனா பில்டிங் தான் வருது, இந்த பில்டிங் விட்டு அடுத்த பில்டிங் வருது. சோ ஆப்ஷனே இல்லை. அதனால இது நடந்திருக்கு.